எத்தனை நாளைக்கு தான் ஓ சந்தோஷத்துக்காக நானும் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது? இதுக்கு மேலயும் என்னால உன்னை ஏமாத்த முடியாது அப்ப இவ்வளவு நாளா என் கூட இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? ஆரம்பத்துல உன்னை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா உன்னோட எக்ஸ்ட்ரீமான லவ் தான் எனக்கு பயமாவே இருக்கு. நான் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சனோ இப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம்னு தோணுது. அது எப்படி திவ்யா? பசங்களாம் உங்களுக்கு மழை பெய்யறப்ப தேவைப்படுற குடம் மாதிரியா? தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா பேசாத. அப்ப வேற என்ன? இதுக்கெல்லாம் பேர் என்ன? ഉനക്കാക എൻ കുടുംബത്തെല്ലാം തൂക്കി പോട്ടിരിക്കണ്ടി. ഞാൻ ഉന്നെ തൂക്കി പോട്ടെന്ന് சொன்னனா? അത് ഈ സിറ്റുവേഷൻ നിൽക്കുന്ന എല്ലാവരും കേൾക്കുന്ന ഒരു ഡയലോഗാണ്. ഞാൻ പറഞ്ഞു ഇതൊക്കെ ചെയ്യാൻ, അല്ലെങ്കിൽ ഞാൻ പറഞ്ഞു ഇതൊക്കെ എനിക്ക് മേടിച്ചു തരാൻ, ഞാൻ പറഞ്ഞു ഇതൊക്കെ എല്ലാം എനിക്ക് വേണ്ടി വിട്ടിട്ട് വരാൻ എന്ന് പറയുന്ന ഈ ഒരു ഡയലോഗ് പലപ്പോഴും ഈ ഒരു സിറ്റുവേഷൻ നിൽക്കുന്ന എല്ലാവരും കേട്ടിട്ടുള്ള ഒരു ഡയലോഗാണിത്. நீ எவ்வளவு அன்பா என் கையை இறுக்கி பிடிச்சாலும் எனக்கு வலிக்குதுன்னா நீ விட்டுறணும் கௌதம். ஏய், இன்னைக்கு அந்த லவ் கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்கிட்ட இந்த லவ் மட்டும் தான்டா இருக்கு. லவ் தவிர வேற என்ன இருக்கு உன்கிட்ட? நீ வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கல நீ? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கள கஷ்டப்படுறதுக்கு காரணமே உன்ன மாதிரி பிராக்டிகலா யோசிக்காதனாலதான். நான் என் வீட்டுல பார்த்தவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன விட்டுரு. திவ்யா, நெஞ்செல்லாம் படப்படங்குது. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதடி. ஏய், விட்டுரு கௌதம். இங்க பாரு, உங்க அப்பா அம்மாவுக்காக உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டினா அப்புறம் உன் வாழ்க்கைய நரகம் ஆயிடும்டி. எங்க அம்மா அப்பா பார்த்த பையன் எனக்கு பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? കുറെ വർഷങ്ങൾക്കുള്ള ഡിപ്രഷനിലോട്ടോ അല്ലെങ്കിൽ ട്രോമയിലോട്ട് പോകാനുള്ള കുറെ സംഭവം ഇതിൽ നിന്ന് അവന് കിട്ടിക്കഴിഞ്ഞു. പിന്നെ അവർ ഓൾറെഡി ഒരു ഡിസിഷൻ എടുത്ത് നമ്മുടെ അടുത്ത് വന്ന് പറയുന്നത് നമ്മളെ ഒപ്പീനിയൻ കേട്ടിട്ട് അവരുടെ ഡിസിഷൻ മാറ്റാൻ വേണ്ടിയിട്ടല്ല. അവർ ഓൾറെഡി ഡിസിഷൻ എടുത്ത് കഴിഞ്ഞ് നമ്മുടെ അടുത്ത് ജസ്റ്റ് അറിയിക്കാൻ വേണ്ടിയിട്ട് വരുന്നതാണ്. സോ നമ്മുടെ അടുത്ത് ജസ്റ്റ് അറിയിക്കുന്നു, അവർ പോകുന്നു. അതാണ് അവരുടെ മൈൻഡിൽ. അവർ ഓൾറെഡി എടുത്ത് കഴിഞ്ഞു ഡിസിഷൻ. പോകണവര് അല്ലെങ്കിൽ പോകേണ്ടവര് പോട്ടെ, വിട്ടുകൊടുക്കുക, അത്ര തന്നെ. നമ്മള് ഈ പൊട്ടി വീണ കുപ്പിച്ചിൽ കയ്യിൽ പിടിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമുക്ക് കുറച്ച് കൂടുതൽ മുറിവ് ഏൽക്കുക തന്നെ ചെയ്യും. ആ കുപ്പിച്ചിൽ താഴെ കൈ വിട്ട് ഫ്രീ ആക്കി താഴെ ഇട്ടാൽ നമുക്ക് മുറിവിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ട് ആ മുറിവ് ഹീൽ ആവത്തുള്ളൂ. പറയാൻ എളുപ്പമാണ്.